கோர சூழல். எப்படி செய்வது? எந்த துயரத்தை எங்கு சொல்லி வடிப்பது? எங்கு சொல்லி வடிப்பது? மாட்டு சாணியிலே மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை வாய்ப்பு இருக்கும்போது எதற்காகடா நம் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறான்? மீத்தேன் எடுக்கிறேன், பயோகேஸ் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன். எதற்காக? ஈரக்குலையை, இதயத்தை, சிறுநீரகத்தை ஏன் எடுக்கிறான்? ஏன் எடுக்கிறான்? ஏன் எடுக்கிறான்? உன் மலையை எதுக்கடா எட்டி போறான்? மலை மலையாடா, கற்குவியலாடா. நம் பூமி தாயின் மாறுவில்லையா? மாறுவில்லையா? உனக்கு பெற்று பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்து சமைத்தால் கறி சுவையாக இருக்கும் என்று எவனாவது சிந்திப்பானாடா? எவனா சிந்திப்பானா? சிந்திக்கா. பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை உலகில் எவனா செய்வானாடா? இவன் செய்கிறான். மலை மலையிலிடா நம் தாயின் மார்பு. அந்த மலையை அறுத்து கல்குவாரி என்று என் இடத்தில் கேட்கிறான். மணல் இல்லை என்றால் எப்படி வீடு கட்டுவாய்? நம் தாத்தன் காமராஜ் காலத்தில் நீங்க வீடு கட்டலையாடா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாடா நீங்க வாழ்றீங்க? கோட்டை கட்டி ஆளலையாடா? கோயில் கட்டி வாழலையாடா? பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழலையா? எப்படா நீங்க இப்படி சொல்ல முடியுது? அப்பவெல்லாம் 34 ஆறை மண்ணலி திண்டியலாம். இப்படித்தான் மலையை அறுத்தறுத்து எம்சாண்டு கல்குவாரி ஆக்கினீங்களா? இப்படித்தான் உங்களிடத்தில் கேட்கிறேன், கற்றறிந்த பிள்ளைகளை, பெருமைமிக்க பெற்றோர்கள். இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் ஆத்து மணல் அள்ளப்பட்டதா? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் எம்சாண்டு மலை மணல் உருவாக்கப்பட்டதா? சொல்லுங்க. அருகில் இருக்க கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, அந்நிய நாடுகளுக்கு உன்னுடைய மலை மணலாக நொறுக்கி ஏற்றப்படுகிறதா இல்லையா? ஏற்றப்படுகிறதா இல்லையா? அரை எங்களம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறானே. அப்ப 30 அடிக்கு அறிவிக்கிறியே. எப்படி அந்த ஆறை நான் உயிர்ப்பிப்பேன்? மனித உடலுக்கு தோளும் ஆற்றுக்கு மணலும் என்பதை அறியாததா நீங்கள்? உலகின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல் என்பதை நீங்கள் படிக்கவில்லையா? மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்து போகும் என்ற செய்தியை நீங்கள் அறியவில்லையா? ஆறு எப்படி உயிர்ப்பீர்கள்? ஆறு என்பது ஆறா? தண்ணி ஓடுகிற ஒரு வாய்க்கால இல்லை. நம் பூமி தாயின் ரத்த நரம்படா, ரத்த நரம்பு. இது புரியாதா? பூமி தாயின் மார்பு. என் தாய் உன் தாயின் மார்பில் இருந்து வந்த பால் உனக்கும் எனக்கும். பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அறிவிப்பால் தானடா உலக உயிர்களுக்கு. அறிவில் இருந்த ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்தானடா வாழ்க்கை. இதை அறியாது நீ என்னத்தடா படிச்ச? என்னத்தை படிச்ச? எவனாவது சொல்றானடா? ஜான் பெர்கின், அமெரிக்க பொருளாதார அடியாளி வாக்குமூலத்தை எழுதியவன். உன் கண் முன்னே உன் வளங்கள் கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டாய். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றானே, உன் வளத்தை திருடி கொழுப்பவன் உனக்கு ஆட்சியாளனாக இருந்தால் நீ சாபம் பெற்றவனுங்கிறான், நீ சபிக்கப்பட்டாங்கிறான். பார் என்ன நடக்குது. என்னடா டே, இவன் மணலை அள்ளுவான், இவன் மலையை வெட்டுவான்னு தெரியாதடா நம்ம பாட்டன் பாறைக்கு. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவும் நாங்கள் இங்கு சாகவும் அழுது கொண்டு இருப்போமா? ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோங்கிறான். அன்னைக்கு வெள்ளக்காரன் 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தாண்டான். மலையை வெட்டலை, மணல் அல்லலை, அவன் காட்டு அடிக்கலை. நம்ம முன்னோர்கள் சேமித்து வச்ச பொண்ணு, மணி, வைரம், நகைகள் இதை தாண்டிட்டு போனான். நம்மளை உழைக்க வச்சு வரியை சுரண்டிட்டு போனான். அவன் மலையை தொடலை, அடிமைப்படுத்தி ஆண்டவன் தொடலை. வெள்ளக்காரன் அண்டலாம் மண்டேன். இவன் அள்ளி, இந்த கொள்ளக்காரன் அள்ளி வித்து தின்னுட்டானடா, தின்னுட்டான். நீ என்னடா சமூகம் கட்டமைக்கிற? என்னடா மலையை வெட்டி நொறுக்கிறவன் குவாரி ஓனரு, மண்ணள்ளி வைக்கிறவன் மணல் ஓனரு, மணல் குவாரி ஓனரு. சமூகம் மரியாதை இவங்களெல்லாம் வேண்டாடே. நீ போய் புஷ்பா 2 புஷ்பா 1 படம் வந்திருக்கு, போய் பாரு. நம்ம செம்மரக்கட்டையை வெட்ட வந்தவனு சுட்டுக்கொண்ட நாட்டில் செம்மரக்கட்டையை வெட்டுறவன் கதாநாயகனா? வெற்றி கடத்துற அந்த தம்பி அல்ல அரவிந்து கதாநாயகன். அதை தடுக்க போராடுற தம்பி ஃபகத் ஃபாசில் வில்லை. சமூகத்தை பாடுறா. திருடுறவன், விதவிதமா கடத்துறவன் கதாநாயகன் போற்றப்படுகிறான். கைதட்டி ரசிக்கிறான், விசிலடிக்கிறான். தடுக்க சட்டப்படி போராடுகிற போலீஸ் குற்றவாளி கடைசியா முடியாம தற்கொலை பண்ணி சாவாண்டா. இதாண்டா கிளைமேக்ஸ். இப்படி ஒரு சமூகம்டா, குற்ற சமூகம். குடிக்கிறதை அரசு அங்கீகரிச்சு குடிங்குது. அதை சகித்துக்கிட்டு நீ குடிக்க வைக்கிறன்னு ஓட்ட போட்டு என்னை ரோட்ல போட்டு நிக்கிற. எவன் உனக்காக கத்துறேன், எவன் உனக்காக வருந்துறேன், எவன் உனக்காக சிந்துறேன், எதுவுமே தெரியாம என்ன நான் மட்டுமா உலகத்தை மீட்க வந்த மீட்பர் இயேசு பிரானையே கல்லால் அடிச்சு சிறுவில் எறிஞ்சு கொண்டவங்க தான் அந்த நாட்டில். கொண்டவன் தானே சொல்லு. நபிபெருமானை கல்லால் அடிச்சவன் தானே. நடக்கிற பாதைங்க முள்ள பதித்தவதாடா இந்த உலகத்தில். எதைடா ஏற்றிருக்கிறீங்கள்? கிரகங்கள் அலைபேசியை கண்டுபிடிச்சா தொலைத்தொடர்பு கருவியை எடுத்தவனே ஒத்துக்கிட்டியா? அங்கிருந்து நான் பேசுறது கேட்கதானே பார்த்தேன்னு பிசாசு சாத்தான் ஹாராம்னு வச்சுட்டான். ஒத்துக்கல. ஆல்வரைட்டும் வில்வரைட்டும் விண்வெளியில பறக்கிற விமானத்தை கண்டுபிடிச்சான், ஃபிளைட்டை. ஒத்துக்கிட்டியா? இல்ல.
தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை தெரியுமாடா? மின்சாரத்தை மின் விளக்கையும் கண்டுபிடிச்சிட்டாப்ல. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு வரும் தெரியல. நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்தலாம்ன்றான். நிலைமையை பாடுறா. இப்போ மின்சாரம் இல்லாத நேரத்துக்குள்ள நம்ம மெழுகுவர்த்தியை பயன்படுத்திக்கணும். அவன் எப்படி சொல்லிக்காம பாருங்க, மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல நீங்க இந்த மின்சாரத்தையும் விளக்கையும் பயன்படுத்தலாம் இருக்கான். அதுதான் நான் யாரு தெரியுமாடா? இந்த பழக்கடையில இந்த பெட்டி கடையில தலையில தொங்குது பார்த்தியா வாழைப்பழம், அதான் உண்மையை அதான் உம்மிடம் சொன்னேன். இந்த தொங்குது பார்த்தியா, நான் நல்லவன் என்னை வாங்கி சாப்பிடு, நான் நல்லவன் என்னை வாங்கி சாப்பிடு. அந்த வாழைத்தார பாடுறா. தலையெல்லாம் நின்று தவறு இருக்கும்டா, தலையெல்லாம் நின்று தவறு இருக்கும். ஐயா என்னை வாங்கி சாப்பிடியா, நான் நல்லவையா, ஐயா 50 கலோரி இருக்கையா, ஐயா நல்லவையா, நான் உடலுக்கு நல்லவையா சாப்பிடும். அந்த வாழை தொங்கிட்டு கிடக்கு வர்றேன். ஆனால் நீ அயோக்கிய பைய அதை விட்டுருவா. இடக்கில போய் மறைச்சு வச்ச பான் வர கொடுங்க, சிகரெட்டு கான்சு ஏன்டா இப்படி போட்டு புட்டுன்னு இப்படி சாகிறேன்? நல்லது தெரியாதாடா, நல்லது தெரியாதா? ஐயா இறை என்று எழுதுறார். இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வாசனை திரவியத்தில் வண்ண மலர்களின் வாசனத்தை மறந்தவர்கள். மறந்துட்ட விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார். அவன் மார்க்கு ட்வைன் அறிஞன் சொல்றான், மக்களை ஏமாத்துறது எளிது, அவர்கள் ஏமாறுகிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான். 15 ஆண்டுகளா உனக்கு உணர்த்த முடியல. ஆனா ஏமாத்துறது எளிது. எப்படி ஏமாத்துறான்? உனக்கு மிக்சி, உனக்கு 2, உனக்கு 2000, உனக்கு 2000, உனக்கு 2500, உனக்கு ஃப்ரிட்ஜ், உனக்கு டிவி, நான் வந்தால் அதை தருகிறேன். ஏமாத்துறான். ஆனா நீ நல்லா ஏமாறு. நான் வந்துட்டே உன்னை ஏமாத்துறான்டா. வேணாம்டா டே, உங்க ஆசை எடுத்தே உனக்கு கொடுக்குறான்டா. நீ வேணாம்டா, படிச்சு சொல்றேன், நீ திருந்துற மாதிரி இல்லை. அப்போ ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாத்துறவன் இருப்பான். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? நாங்க ஏமாறவும் மாட்டோம், யாரையும் ஏமாத்தவும் மாட்டோங்கிற முடிவை இப்ப நம்ம எடுக்கிறோம். என்ன வச்சிருக்க? தஞ்சை நிலம் 3 போக விளைஞ்ச தஞ்சை நிலம் நஞ்சாகி போச்சு. குடிக்கிற நீர் இல்லை. 90 பேருக்கு மேல சிறுநீரக பாதிப்புல சாகுறான். கன்னியாகுமரியில் என்ன வச்சிருக்க? கன்னியாகுமரியின் அழகே இயற்கை, அந்த மலை தான். அந்த மலையில்தான் உனக்கு மழைப்பொழிவில்லை. கேரளாவில் அவன் மலை, மேற்கு தொடர்ச்சி மலையின் தோற்றுவா எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. தொடர்ச்சி தான் நம்மகிட்ட இருக்கு. அவன் மலையை விட்டுட்டு நம்ம மலையா இருக்கிறானே, உனக்கு அறிவே வரலையா? ஏன் அவன் மலையை விட்டல? அவன் மாண்டின மண்ணுக்கு தானே தேவைப்படுது. அவன் மலையை நொறுக்கி எடுத்துக்கலாமே, ஏன் இங்க இருந்து எடுத்துட்டு போடணும்? ஏன்னா மனோ தங்கராஜ் மாதிரி வியாபாரிகளை நீ தேர்வு பண்ணதுனால. தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை எடுத்துச் செல்வதற்கு பாதை குறுகலாக இருப்பதால் பெரும் இடையூறாக இருக்குது. அதனால பெரிய பாதையா போட்டு கொடுக்கணும். திருடிட்டு போறதுக்கு வசதியா ஒரு ரோடு கேட்கிறாங்க. வண்டி நிக்குதுன்றாங்க. மறைச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச கதறு விட்டு மறைச்சுக்கிட்டு உள்ள விடாம குவாரிங்கிற பேர்ல வாரி கொண்டு வரான். கோடியா குவிக்கிறான். எதன் பொருட்டி நீ வளர்ப்பாய்? இறைமகன் இயேசுகிட்ட ஜெபித்தாலாரே எங்களை மலை வளருமா? பல ஆயிரக்கணக்கான மலை பிரசங்களை நின்று செய்தாரே, அது இந்த மலையா இருக்கக்கூடாதா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் கும்பிட்டமே, நம் குமரன் நின்ற மலை இந்த மலையா இருந்துடக்கூடாதா? பேரருளை இறைவன் தெரிந்து பேரருளை ஏக இறைவன் அல்லாவிடமிருந்து பேரருளை பெற்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலை குகையிலிருந்தானே பெற்றார், அது இந்த மலையா இருந்திருக்க கூடாதா? எப்படி சகிக்கிறாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும்ங்கிறத நீ படிக்கலையா? என் உடன் பிறந்தவனே, உனக்காக என்னை விட்டால் கத்துறதுக்கு கூட இவனும் இருக்க மாட்டான்டாடே. தயவு செய்து விழித்துக்கும் எச்சரித்துக்கும் விழிப்புணர்வோடு. என்ன விழிப்புணர்வு? இவன் நமக்கு சேவை செய்யத்தானே தேர்தலில் நிற்கிறான். இவன் எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான்? ஓட்டுக்கு காசு கொடுத்தால் மக்களுக்கான சேவை எங்க இருக்கும்? அவனுக்கான லாப தேவை தானே இருக்கும். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துவிட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்ற எண்ணம் உனக்குள் பிறந்து விட்டால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். உனக்குள் மாற்றத்திற்கான சிந்தனை வந்து விடுகிறது. இலவசம் கொடுக்கிறார்கள், கொடுக்கட்டும். இலவசத்தில் இலக்கண பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வி உனக்கு ஏதுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். மாற்றத்திற்கான சிந்தனை உன் மனதுக்குள் பிறந்து விட்டது. எத்தனை காலத்திற்கு இப்படியே போகும்? எத்தனை காலத்திற்கு? படித்தவன் படிக்க உனக்கு கல்வி இல்லை. தனியார் முதலாளியிடம் காசு கொடுத்து படிக்க வேண்டும். படித்தால் வேலை இல்லை. வேலைக்கு போனால் அதுக்கு 15 லட்சம் கட்ட வேண்டும். எப்படி? பணி நியமனமா லட்சம், பணி இடமாற்றமா லட்சம், பணி உயர்வா லட்சம்.
லஞ்சம் ஊழலுக்கு பிறந்த நாடடா இது. லஞ்சம் ஊழலுக்கு, லஞ்சம் ஊழலுக்கு. கையெடுத்து ஓட்ட கேட்க கையெடுத்து, கோட்டையில பைய எடுத்து, கோடி கோடியா அடிக்கிறான்னு சொல்லலாமாடா. ஓட்ட கேட்க கையெடுத்து வரும்போது நல்லா கும்பிடுவான். கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறான்னு சொல்லலாமாடா. இவன் நாட்டக்கூட விலை பேசி ராத்திரியில் தேடுவான். லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி, லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க வண்டம் இல்லை. அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க பண்டம் இல்லை. யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்லை, பாடுபட்ட பூமி இல்லை. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சுரண்டல் முறைதான் தெரியுமாடா. தினம் உழைக்கிற உன்கிட்ட காசு இல்லை, ஒரு வேலைக்கும் போகல, அவன் ஆயிரமா அவனுக்கு கொடுக்குறேன். நம்ம கிட்ட வராத காசு அவன்கிட்ட எப்படி போகுது? அதான்டா சுரண்டல், அதான்டா சுரண்டல். 330 கோடியை முதலீடு செய்கிறவன் 300 கோடி சம்பாதிக்க பார்ப்பான்டா. மந்திரியான 3000 கோடி 30,000 கோடி சம்பாதிக்க பார்ப்பான். அதான் நீ கவனமா இருக்கணும். ஏன்னா அதிகமாக காசு கட்டுறவனா அவனுக்கு தாண்டா சீட்டு. ஏன் இந்த வாட்டி மனோதங்கிறது கொடுக்கல? ஏன் இந்த அடிச்ச பிள்ளையில பங்கு கொடுக்கல? என்ன நீ 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 நிலவங்கோடில் வந்து கேரளாவிலேருந்து ஒருத்தர் கொண்டாந்து காங்கிரஸ் நிறுத்துது. சரி, இங்கே காங்கிரஸ் இருக்க ஒருத்தர் கூட்டி கேரளாவில் நிறுத்த சொல்கிறான். நிறுத்த சொல்ற அது எப்படி? சாமி சொத்தை திருடினவன். அப்போ சாதாரண மக்கள் சொத்தை திருட மாட்டானா? எப்படிப்பட்ட வேட்பாளர்? காங்கிரஸ் விற்குதுடா சீட்டை, கூவி விற்குது 5 கோடி 10 கோடிக்கு. அது ஒரு கட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு கட்சின்னு இந்த நாட்டில் எல்லாம் சொல்கிறான். மன்னராட்சி, ஊழலாட்சி, ஒரே வாரிசு ஆட்சின்னு. அதனால் ஆதி அந்தமே அமைங்கதான்டா, ஆதி அந்தமே அமைங்கதான். ராஜீவ்காந்தி பேசுகிறாப்புல, ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி பேசுகிறாப்புல கடைசியாக மரணத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒரீடு, காங்கிரஸ் வாஸ் ஒரீடு. ஈருக்கு வந்து சாகர கொஞ்சம் முன்னாடி பேசுகிறாப்புல கடைசி பேச்சு. ஐ வாஸ் ஒரீடு, காங்கிரஸ் வாஸ் ஒரீடு. த டிஎம்கே கரப்ஷன் அண்ட் கமிஷன் அண்ட் நெப்போட்டிசம். அதாவது என்ன? கரப்ஷன், கிரைம் அண்ட் நெப்போட்டிசம். அது வாரிசு அரசியல். யார் வாரிசு அரசியல்? வாரிசு சொல்லுது. கால கொடுமை, கால கொடுமை. எப்படி ஒன்னால சகிக்க முடியுது பாரு. கண்ண முன்னாடி ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடுது. அந்த இனத்தை பயங்கரவாதம், பிரிவினைவாதம் பழி சுமத்தி அமைக்கிறான், அழிக்கிறான். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிவது பிரிவினைவாதம்னா உலகத்தில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி? பிரிந்தது எப்படி? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிறந்தது எப்படி? கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர் பிரிந்தது எப்படி? சேர்பியாவிலிருந்து கொசோவா பிரிந்தது எப்படி? இதெல்லாம் நீ ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு புரட்சியாளர் லெனின் சொல்றானே, ஒடுக்குகிற தேசியனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமைக்கு தான் நாங்கள் போராடணும். அது எப்படி அவங்களுக்கு பயங்கரவாதமாச்சு? அது எப்படி தீவிரவாதமாச்சு? எங்களை அழிச்சு கொன்னிக்கலடா பச்சிலம் குழந்தைகளை. உனக்கு தெரியுமாடா என் உடன் பிறந்தவனே? உனக்கு தெரியுமா? அம்மாவை அப்பாவை மரத்தில் கட்டி வைத்து விட்டு 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாண்டா. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாய் தந்த கண் முன்னாடி உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சவன்டா இந்திய ராணுவம்டா. உங்க ராஜீவ் காந்தி அனுப்புற ராணுவம்.
தம்பி தம்பி இப்படியே படுக்க வச்சுடா கர்ப்பிணி பெண்களை, இளம் இளம் பெண்களை வயது முந்தில் படுக்க வச்சு பீரங்கி டாங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேலே ஏற்றி 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 நசுக்கி நசுக்கி கொண்டு போயிடுச்சுறான். அதுல தலைவன் வந்து பார்க்குறான்டா, என் தலைவன்டா உன் தலைவன், 3 வயது குழந்தைடா இப்படி கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடந்துறான், கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு. இந்த பாரத நாட்டுக்கு அந்த பச்சை புள்ள செஞ்ச துரோகம் என்னடா, பிழை என்னடா, என்னடா என்னைக்கு தாண்டா நீ கோபப்படுவேன்? இவங்க இந்த உன் கை சின்னடா, கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. நம்ம அக்கா தங்கச்சியை சோதனை சாவடின்னு வச்சு 3 கிலோமீட்டருக்கு அங்கே அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அம்மாவுக்கு முன்னாடி தாயை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி தாயை நிர்வாணமாக வர சொல்லி கையை இப்படி தூக்கிட்டு வர சொல்லிட்டாண்டா. 2 கையும் இப்படி தூக்கிட்டு வரும்போது இளம் வயது நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது இங்கே நிற்கிற சிங்கள ராணுவ வீரன் மார்பை திருகி இப்படி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டாண்டா. இந்த சிங்களனுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்த இந்த கையை நீ நொறுக்கலைனா நீ நல்ல தன்மான மிக்க மகனாடா, நீ மான தமிழனாடா. நீ என்னத்துக்கு அவனுக்கு நிற்பான், என்னத்துக்கு நிற்பான், என்னத்துக்கு நிற்பான் சொல்லு. கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொன்னானா இல்லையா? அதே கருத்தை பாரதிய ஜனதா சொல்லிச்சா இல்லையா? சொல்லிச்சா இல்லையா? ஒரு தடவை உன் மகனை முதலமைச்சர் உட்கார விடா, கொடுத்தான்னு சொல்லு பார்ப்போம், சொல்லு. நீ அவனே நீ வச்சுக்கல. நீ பார்த்துருப்பிய வலைவெளியில 2 படகு, யாழ்ப்பாணத்திலிருந்து 2 படகு என் விவசாயி கொடியை கட்டிக்கிட்டு பார்த்துருப்பிய. கச்சத்தீவை 2 சுத்தணும் அகில இந்திய செய்தி ஆயிடுச்சு. பாருங்க சீமான் கட்சிக்காரன், இந்த விவசாயி சின்ன புலிக்குடி குட்டிக்கிட்டு சுத்தாங்க அப்படின்னு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். நீ எப்படி மீட்பாய் சீமான் கச்சத்தீவை? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான் அசம்பிளி. கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை. வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட அவன் கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை. அது என்னுடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், எங்கள் பூர்வீக நிலம். அதை எடுத்து தாண்டோன்றித்தனமாக இலங்கைக்கு பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாது, சீனா உள்ள வரக்கூடாது, ஒரு லஞ்சத்தை கொடுத்து நம்ம கைக்கில் வச்சுக்கணும் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டார்கள். யாரிடத்திலும் கேட்கவில்லை, பொது விவாதம் நடத்தவில்லை, தீர்மானம் ஏற்றி கொடுக்கவில்லை. அந்த நிலையில் அந்த சபையில எதிர்த்து பேசிய ஒரே ஒருத்தன் என் தாத்தன் மூக்கேத்தவர் மட்டும்தான். நீ கொடுத்துட்ட திருப்பி எடுங்கிறேன். கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு தூரம் அதிகம், கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடற்பரப்பு அதிகம். அதனால அவன் எல்லை தாண்டி வரான்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். என்னால் சகிக்க முடியாது, அதுக்கு நான் அந்த இடத்துக்கு வரல. கச்சத்தீவு திருப்பி எடு, தீர்மானம் போட்டு அனுப்புறேன். நான் கொடுத்தது இல்லையா, எடுக்க முடியாதா, என்னைய பிரிச்சு விடு, என்னைய தனியா விட்டு. இப்ப பாரு, இப்ப அவன் சொல்லாம பாரு, பார்த்தீர்களா, அவன் ஒரு செப்பரேட்டிஸ்ட், அவன் ஒரு பிரிவினைவாதி, அவன் பாருங்க தனிநாடு கேட்கிறான். டேய் வாடா, என் தாய் நிலத்துல ஒரு பகுதியை எடுத்து என்னோட சேருங்கிறவன் பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தை என் இனத்தின் எதிரிக்கு கொடுத்த நீ தேசியவாதி. ஏண்டா தொலைச்சு போடுவேன். மரியாதையை எடு, எப்படி மரியாதையை எடு. என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யாரு? நான் யாரு? என்னை தாண்டி நீ ஒரு நண்பனை தேடுகிறாய். சிங்களன் நண்பன் என்றால் அவனை விட்டுக்கொள், என்னை விட்டுவிடு. நான் வேண்டுமென்றால் அவனை விட்டுவிடு, என்னை வைத்துக்கொள். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழ்ந்த பூர்வகுடி மக்கள், இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், நாங்கள் நாகர்கள். இந்த நாட்டு விடுதலைக்கு செட்டெழுத்தம், சிறைப்பட்டோம், தூக்கில் தொங்கினோம். விடுதலை இந்த இந்தியாவில் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு, ஒருமைப்பாட்டு கட்டுப்பட்டு, தண்ணி கொடுத்தாலும் தரவிட்டாலும் வரியை கட்டி வாக்கு செலுத்தி வாழ்கிற மக்கள். எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் நிலத்தை கொண்டு வைத்த சிங்களனுக்கு துணை நிற்கிறாய் என்றால் நீ யார்? நீ யார்? எனக்கு நண்பனா பகைவனா முடிவு சொல். நான் வேண்டுமென்றால் அவனை விடு, அவன் வேண்டுமென்றால் என்னை விடு. இது 2ல ஒண்ண முடிவெடு. எப்படி நீ என்ன கிழிப்ப, ஆட்சியை கலைப்ப, அவ்வளவுதானே. மறுபடி தேர்தல் வப்பில நான் நிப்பன்ல, என்ன பண்ண சிறையில் ஓடுவேன், அதுக்கு பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதாடா? நீங்களும் சினிமா துறையில, நீங்களும் திரைப்படத்துறையில, டேய் நான் திரையிலிருந்து வரலடா, 1.5 வருஷம் சிறையில் இருந்து வந்தவன். நான் ரசிகர்களை பார்க்கல நண்பர்களே, ப்ரோ நான் ரசிகர்களை பார்க்கல ப்ரோ, நான் மக்களை சந்திச்சேன். 30 மணி நேரம் பேசினாலும் என் மனதிலிருந்து என் மக்களின் வழியை பேசுவேன். ஏன்னா நெஞ்சு முழுக்க வலி, மண்டை முழுக்க கனவு. தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசுறவன் இல்ல, குறிக்கோளோட பேசணும். மக்களின் பிரச்சனையை தாளிலிருந்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேசணும். அவன்தான் தலைவன், அவனை தேடு,
அவனை தேடு. எவன்னு பாரு. எனக்கு போட்டா போட்டு போனீங்கன்னா போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன்ட்ட ஓட்டு கேட்க வரல. நான் உன் ஓட்டுக்கானவனா என்ன ஒன்று ஏமாற்ற தெரியாதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டரா? எல்லா வீட்டு மொட்டை மாடிலையும் ஹெலிகாப்டர் லேண்டிங்கு ஒரு ஃப்ளாட் போட்டு கொடுத்துறேன்டா. அப்புறம் குடும்ப தலைவிக்கு 2000 ஒவ்வொரு கிலோ தங்கம். என் தங்கச்சி ஒரு கிலோ தங்கம். புதுசாக திருமணம் ஆச்சா எந்த நாட்டுக்கு போகிறாய் அந்த நாட்டுக்கு தேனியிலோ பையனாக அனுப்பி வைக்கப்படும். எது சிங்கப்பூரா, மலேசியாவா, ஹாங்காங்கா, ஆஸ்திரேலியாவா, ஃப்ரான்ஸா, எந்த நாட்டுக்கு போறியோ அனுப்பி வைக்கப்படும். எப்படி கேட்க இன்னைக்குதான் தாலிக்கு தங்கம் தர மாட்டேன். ஒரு பவன் இல்லை 9 பவனாலும் நீயே வாங்கி நேசித்த பெண்களுக்கு கட்டுகிற வசதி வாய்ப்பை தருவேன். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் தர மாட்டேன். அரப்பவன் மோதிரம் தர மாட்டேன். என்ன செய்வாய்? என் தங்கைக்கு என் தாய்க்கு பிரசவத்தை 1 ரூபா காசு இல்லாமல் நான் செய்வேன். அதில் அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் மிச்சம். அந்த காசுல 3 பவுன் கூட போட்டும் பிள்ளைக்கு. அப்பையும் போடணும்டா, அடுத்தையும் போடக்கூடாதுடா. ஏய், கொண்டாட்டி கழுத்துல உழைச்சி சம்பாதிச்சு தாலி கட்டணும்டா. அவன் தான் தன்மானவி ஆண்மகன். அடுத்தவன் தாலி வாங்கி கட்டும்டா. பிச்சைக்காரன். என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு கோட்பாடு தானே உடன் பிறந்தவனே. தகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனா இருக்கணும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனா இருக்கணும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனா இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது. நம் இனத்தின் வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. அதனால்தான் என் தலைவன் வரலாறு எங்கள் வழிகாட்டினான். ஒண்ணும் கிடையாது. தற்குறி பயில பிடிச்சிட்டு விசில் நீ இதுவரை உலகத்தில் எவனையும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு என்னை நீ தோற்கடிச்சிருக்க. 4 முறை தோற்கடிச்சிருக்க. நின்ற எல்லாத்திலையும் தோற்கடிச்சிருக்க. 6 மாமன்ற உறுப்பினர்கள். என் தங்கை ஆன்சி, சோபாராணி மாதிரி ஒரு 6 பேர் வந்துருக்கோம். அவ்வளவுதான். எல்லா தேர்தலையும் தோற்றுருக்கேன். தோற்ற மாதிரி தெரியுதாடா? தோற்ற மாதிரி தெரியுதா? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவன் எதிர் நிற்க முடியாது. நான் அடிபட்ட இனம் மட்டுமில்ல, அடிமைப்பட்ட இனம் மட்டுமில்ல, அடிபட்ட புலியும் வெறி கொண்டு நிற்பேன். நீ இன்னும் எத்தனை பேர் தோக்கடிச்சாலும் வருவேன். ஏன்? கரும்பாறையை அலை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியா. நான் எங்கடா தோற்றேன்? பைத்தியக்காரா, என்னை பெற்றவர்களே, உன் மகன் எங்கே தோற்றேன்? நீதான் தோற்று போனேன். நீதான் தோற்று போனேன். அவர்களை வெல்ல வைத்து நீ தோற்று போனேன். இம்முறையாவது என் பிள்ளையை வெல்ல வைத்து வென்று விடு, வென்று விடு, வென்று விடு. சின்ன மூளை, நிறைய வேலை. மற்றவனுக்கு நேரம் போதல. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, வேலை கொஞ்சமா இருக்கு, எனக்கு நேரம் கொஞ்சமா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. உறுதியா நான் வெல்லுவேன். இங்க பாரு, நீ எனக்கு ஓட்டு போடலான்னு போடலான்னு நான் ஒன்ட்டு ஓட்டு கேட்கறது இல்லை. நேரடியாக நான் ஏசையாட்டே ஏசப்பாட்டே கேட்டுக்கிறேன். ஆண்டவரா ஏசப்பா, நீங்க தானே சொன்னீங்க உனக்கு முன்பாக நான் செல்றேன்னு. கொஞ்சம் போப்பா, முன்னாடி போப்பா. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பூமியில பத்த வைக்கவே நான் வந்தேங்கிறீங்க. நீங்க பத்த வச்ச தீயை தான் உங்க புள்ள தெருவா 15 ஆண்டா தூக்கிட்டு போறேன். என் சொந்தக்கார எவனுக்கு எனக்கு ஊதி வளர்க்குற மாதிரி தெரியல, தண்ணி ஊற்றி அணைச்சுக்கிறேன். தயவு செய்து என்னை காப்பாத்தப்பா, காப்பாற்றி விடு, காப்பாற்றி விடு. நீ தானே நீ செஞ்சு கொடுத்த தங்க கலப்பையில் ஒரு கலப்பையத்தான் நான் என் தங்கச்சியும் தூக்கிட்டு வரோம். கொஞ்சம் தயவு செய்து வா. அப்புறம் நேரடியாக அல்லாட்டே பேசுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய அல்லாட்டேன்னு பேசுகிறேன். அல்லா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தயவு செய்து இறைவனிடம் கையேந்துங்கள், இல்லை என்று சொல்வதில்லை. 15 ஆண்டுகளாக அவன் மகன் கையேந்துறேன். தயவு செய்து இவங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த பிள்ளைகள் வெல்வதற்கு அருள்வாடிங்கன்னு என் மக்கள்கிட்ட கேட்குறேன். கிறிஸ்தவ மக்கள்கிட்ட, இஸ்லாமிய மக்கள்கிட்ட இப்போ என்ன கேட்குறதுன்னா, எனக்கு ஓட்டு போட வேணாம், நீங்கள் எப்போதும் போல் ஐயா ஸ்டாலினுக்கு போடுங்க, அவர் தான் உங்களை காப்பாற்றுவார். ஏசப்பா உங்களை கைவிட்டுட்டாரு. ஏன்னா ஸ்டாலின் ஒருத்தரால் உங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா கருணாநிதி தானே, கர்த்தரையோட கருணாநிதி வலிமை மிக்கவர் இல்லையா? கர்த்தரையோட கருணாநிதி ரொம்ப வலிமை மிக்கவர். அதனால நீங்கள் அவர் குடும்பத்துக்கே போடுங்க. அவர் ஏசப்பா உங்களை கைவிட்டார், அந்த ஸ்டாலின் அப்பா உங்களை கைவிட மாட்டார். போட்டுருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தினம் ஜெபிக்கிறீங்க. எத்தனை வேலை ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவாலயங்களுக்கு சென்று ஜெபமாலையை உருட்டி ஜெபிக்கிற போது இந்த பிள்ளைய கருத்து
ஜபமாலை போலவே கருத்து சிறுத்திருக்கு இந்த மூஞ்சியை பாருங்க. பாவம் அந்த பிள்ளைகள். ஆண்டவராயே ஏசப்பா, இந்த பிள்ளைகள் பாவம், அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு நீ அருள் கொடு, நீ அருள் கொடுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் எனக்காக ஒரு நொடி ஜெபிச்சுட்டு போங்க. ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடணும், எனக்கு போட வேணாம். அதே மாதிரி என் அருமை இஸ்லாமிய சொந்தங்கள், என் அன்பு மக்கள், என் அருமை பெற்றோர்கள், நீங்கள் அல்லாஹ்விட துவா செய்யும்போது பாவம் இந்த பிள்ளைங்க பல ஆண்டுகளாக கத்துறாங்க. அவங்க வெல்றதுக்கு அல்லாஹ் நீங்கள் துணை நில்லுங்க, அருள் கொடுங்கன்னு மட்டும் செய்வீங்க. ஓட்டையா ஸ்டாலினுக்கு போடுங்க, காங்கிரஸுக்கு போடுங்க, எங்களுக்கு போட்டாது, எங்களுக்கு போட்டாது. என் வெற்றி உங்களிடத்தில் இல்லை, இறைமகன் இயேசுவிடத்திலே, ஏக இறைவன் அல்லா இடத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் முப்பாட்டன் முருக பெருந்தகை கையில் இருக்கு. அவன் வேலை வேல் வேல் வெற்றி வேலாம். நான் வெல்லலைன்னா எவன்டா வெல்வான் இந்த நாட்டில்? என்னை பெற்ற தாய் தந்தையரின் உடன் பிறந்தவர்கள் எனக்கு ஓட்டு போடாம எவனுக்குடா போடுவான்? எவனுக்கு போடுவான்? வந்தவன் போனவனுக்கு ஓட்டை போட்டு எல்லாரும் ஒரே சாதிக்காரன் சாதிக்காரன் தானே நிறுத்திருக்கான். மற்ற சாதிக்காரன் எந்த சாதிக்காரன் நிற்கிறான் அவன் தான் வெல்வான், அவன் தான் வெல்வான். நீதியின் பக்கம் எவன் நிற்கிறான், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறான் பாரு. பைபிளை படிக்கும்போது, குரானை படிக்கும்போது, ஜெபமாலை உருட்டும்போது பாரு, கோயிலில் தேங்காய் உடைச்சு கும்பிடும்போது பாரு, சத்தியத்தின் பக்கம் எவன் நிற்கிறான்? எந்த மகன் சத்தியத்தின் மகன்? எவன் சத்தம் உறக்க கேட்கிறது, எவன் சத்தம் இதயத்திலிருந்து வருகிறது பார், அவனை தேடு தேடு. எனக்கு போடுன்னு சொல்லலை, எவனுக்கோ போடு, சரியானதுக்கு போடு, சரியானதுக்கு போடு. என் தங்கச்சி மரிய ஜெனிவருக்கு இணையான வேட்பாளர் உன் தொகுதியில் நின்றுட்டா அவனுக்கு போடு. எவ்வளவு பெரிய கல்வியாளர், 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் கணவன் மனைவி ஒரு நாட்டில், அந்த வேலையை விட்டுவிட்டு சம்பாதிக்கிற பணம் நாம வாழ்றோம், நம்ம சமூகம் வாழணும்னு பணத்தை விட்டுட்டு இனத்தை தேடி ஓடி வந்த பிள்ளைடா. உன் மகனை உன் கூட பிறந்தவனை பாருடா, 8 விழுக்காடுடா, 36 லட்சம் வாக்கு, எத்தனை ஆயிரம் கோடிடா பேரும், எத்தனை நாள் பேரம் பேசியிருப்பாங்க. காதலே ஊத்திரியில தேனை வாயில கூட ஒரு சொட்டு வைங்களேன்னு கேட்டேன். எத்தனை 1000 கோடி 2000 கோடி மயக்கமா வரும்டா. 1000 கோடி 2000 கோடி எண்ணி முடிக்கிறதுல இறந்துருவோம்டா. அவன் எப்படி இருந்தது நமக்கு ரொம்ப ஆசை. நீங்க எப்படி வாழலாம்? நான் வாழுவேன், நாடு மக்களும் நாசமா போயிடுவாங்க. பதவி கொடுத்துருவோம், துணை முதல்வர் கொடுத்துருவோம், அப்புறம் நீங்க யாருக்கு கோர்ட்டில் பதவி கொடுத்துருவோம், ஒன்றும் இல்லை ராஜ்யசபா கொடுத்து கொண்டு நம்ம எம்பி ஆக்கி நம்ம மந்திரி பதவி கொடுத்துருவோம். கேட்க நல்லா தான் இருக்கேன். நான் போயிருந்தேன், என்ன பண்ணியிருப்பேன்? பாரா, பதவியா என் சொந்தங்களுக்கான உதவியா, பணமா நான் பிறந்த இனமா? இனம்னு வந்தேன்டா, பணம்னா ஏன்டா நான் படம் எடுத்து உழைச்சிருக்க மாட்டேனா? எதுக்கு வந்தேன்? எதுக்கு? படம் எடுத்தால் எனக்கு வருமானம், படம் எடுத்தால் என் இனத்திற்கு பாதுகாப்பு. புரிஞ்சுக்கிட்டு ஓட்ட போடு, சும்மா எதையாவது போட்டு இது பண்ணாது. இந்த வாட்டியாவது திருந்து திருந்து, இல்லைன்னா நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, என் ஆண்டவரே, இவர்கள் நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடு கர்த்தரே. இவர்களுக்கு கண்ணை திறந்து விடும். இவர்கள் என்ன செய்தென்றே தெரியாமல் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்த ஆளதான தேவன். எல்லா பாவமும் உனக்கு மன்னிக்கப்படும். நான் சொல்றேன், சொல்றாருல, உன் நாவில் இன்றிலிருந்து அவர் வீடியத்தில் சொல்ற, இன்னையிலிருந்து என்னுடைய வார்த்தைகளை உன் வாய்க்கு கடத்துகிறேன். என் வார்த்தை இறைவாக்கியமா நீங்கிறது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் காங்கிரஸ், திமுக இதுங்க நீ ஓட்டு போட்டின்னு வச்சுக்கடா, அந்த பாவம் மன்னிக்கப்படாது. ஸ்ட்ரைட்டா நரகம் தான், ஸ்ட்ரைட்டா நரகம். நீ போய் அங்க போய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு உன் பாவத்தை. ஆண்டவரே, நான் தெரியாம இந்த திமுகவுக்கு போட்டேன், சீமா சொன்னதை கேட்காம போட்டேன். இங்க வர ஒருத்தர் கடல்ல விழுந்துடுறேன், கடல்ல விழுந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஆண்டவரை வேண்டுறேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு படகுல வர்றாரு. படகுல வான்னு நீ போயா, ஆண்டவர் வருவாரு. திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு கப்பல்ல வராப்புல, வாடா வாடா போயா, ஆண்டவர் வருவார். போயிட்டாப்புல. மறுபடியும் ஒருத்தன் ஹெலிகாப்டர் வராண்டா, கையை பிடிச்சி வாடா, டே வாடா. நான் வரமாட்டேன், ஆண்டவர் வருவார். ஆண்டவர் உட்காந்துட்டாப்புல. இவன் செத்து போயிட்டான். என்ன உங்களை 3 இப்படி கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டேன், ஏன்டா பைத்தியக்காரா, படகுல போய் கூப்பிட்டேன் வரல, அப்புறம் கப்பல் போய் கூப்பிட்டேன் வரல, ஹெலிகாப்டர் கூப்பிட்டேன். ஆண்டவர்னா எப்படா? நான் தான் ஆண்டவர். நான் போய் கூப்பிட்டு என்னையே நம்பலடாவே, சாகிட்டு போன்னு போயிட்டாப்புல.
இப்போ என்னை நம்மளே விட்டுக்க சாகட்டும் போறேன் நான். வேற என்ன பண்ண சொல்றேன், என்ன பண்ண சொல்றேன்? மரியாதை இருந்தவர் உனக்காக உங்க அண்ணன் கத்தலை, உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு, அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு ஒன்றும் தரமாட்டேன். படிக்க நல்ல கல்வி தருவேன், உலகத்தரத்துக்கு தருவேன், ஃபின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூரை முந்திக்கிட்டு தருவேன். இன்னைக்கு சொல்றா உங்க அண்ணன் இந்த தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஆதி நிலத்திலிருந்து நான் பேசுறேன்டா. என் பாட்டை வைகுந்தர் பிறந்த பூமியிலிருந்து பேசுறேன்டா. இந்த வரா இன்னைக்கு தமிழ் மகன் ஒருத்தன் பேசுறேன், உலக தரத்திற்கு ஃபின்லாந்து இருக்குன்னு. ஒரு நாள் 10 ஆண்டுகளில் ஃபின்லாந்தில் ஒருத்தன் பேசுவான்டா, உலக தரத்திற்கு கல்வி தமிழ்நாட்டில் இருக்கு. சிறந்த மருத்துவத்தை கொடுப்பேன், காசு இல்லாமல் கொடுப்பேன். தண்ணியை, தூய தண்ணீரை வீட்டு வாசல குழாயை போட்டு கொடுப்பேன். இது 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதியெல்லாம் காசு கொடுத்து தான் தருவேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன் அண்ணே, ஏசி பஸ் ஓட்ட கட்டணத்தை கொடுத்து ஏறிப்போம். சிலிண்டர் தாரு காசு இல்லாமல் இல்லை, தடை இல்லாமல் தாரு. மின்சாரம் தாரு தடை இல்லாமல், கட்டணம் இல்லாமல் இல்லை, எல்லாம் காசு கொடுத்து தான் தருவேன். ஏன்? போராடி பெறாத எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. நான் ஒன்று சொல்றேன், சிலிண்டர் இலவசமாக தரேன், அடுப்பு அடைச்சிட்டு போவியாடா? அவ்வளோ பொறுப்பானவனா? கரண்ட் இலவசம், 1 பைசா கட்டணம் இல்லை, டிவி அணைச்சிட்டு விளக்கு அணைச்சிட்டு வீட்டை விட்டு போவியாடா? ஓடட்டும் கோஷி தானே. தரமாட்டேன், இந்த மகன் தரமாட்டேன்னு சொல்றேன். உலகத்தில் ஒருத்தன் சொல்றான் தரமாட்டேன்னு சொன்னா என்னடா, நான் உன்னை ஏமாத்த விரும்பல. யாரு நீ? என் உடன் பிறந்தவன், எனக்கு யார் தரப்ப? என்னை பெற்ற தாய் தந்தரை, உடன் பிறந்தவர்களை ஏமாற்ற நான் தயாரா இல்லை. உண்மையை பேசுகிறேன், அதனால தான் உறக்க பேசுகிறேன். சத்தியத்தை பேசுகிறேன், அதனால தான் சத்தமாக பேசுகிறேன். கேட்டா கேளு, கேட்கலன்னா போ, போட்டா போடு, போடலன்னா போ. ஆனால் நீனும் நானும் இந்த சமூகம் வாழ ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. விவசாயிக்கு ஓட்ட போடு, ஓட்ட போடு. நாட்டை எனக்கு கொடு, நாட்டை என்கிட்ட விடு. ஓ தேடி பாரு, உதயசூரியனுக்கு போட்டார், அவர் வீட்டில் விடுச்சு, நாடு வீட்டில் தான் கிடந்துச்சு. ஆமா பாரு, தயவு செய்து மாற்றி போடு. இந்த மண்ணிலே நிற்கிற என் அன்பு தங்கை, என் உயிர்கிணிய தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி. நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. சீமானவன் தம்பி தங்கைகள் ஹிம்லர், மரிய ஜெனிஃபர், இந்த அவன் தங்கச்சி தம்பி அந்த ஷீலன், இந்த ஆட்சியர் இதெல்லாம் போகுது. இந்த பேச்சு பேசுறானுங்களே, இவர்களை தூக்கி சட்டமன்றத்துக்குள்ள விட்டா என்ன ஆகுன்னு கற்பனை பண்ணிப்பாரு. இப்ப உங்க அண்ணன் போறேன், பல புலிக்குட்டிகளோட போறேன். உள்ள திராவிட நரிகள் உட்கார்ந்து இருந்துன்னு நினைக்கிறியா நீ? என்ன நடக்கும் பாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அப்படி நிமிர எல்லாம் எந்திரிச்சு நாங்க சட்டசபை வெளிநடப்பு செய்யறோம். ஒரு அதுக்காக ஓட்டப்பட்டு விடுறான். என் அன்பு தங்கைக்கு மரிய ஜெனிஃபருக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாம் ஒரு உறுதியேற்போம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை மரிய ஜெனிஃபர் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.